அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் நம்ம பிசி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பகுதிகள் வீடியோ போட்டிருந்தேன், 25 கேள்விகளாக போட்டிருந்தேன். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பகுதி. அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் போடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ போடுறோம். ஓகேவா, கொஞ்சம் வேலைப்படு, அதனால் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோக்கள் போட முடியல. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஓகேவா, வரலாறு, அரசியலமைப்பு, பொருளாதாரம் இந்த வகுப்புகள் போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கொடுக்க முடியல, ஏன்னா உங்களுக்கு நான் அதுவும் நைட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், அதனால் ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ பகலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் வாய்ஸ் போட முடியல, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கு கொஸ்டின் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய போலீஸ் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போலீஸ் மட்டும் இல்லை, மத்திய அரசு நடத்தக்கூடிய எஸ்எஸ்சியில் நடத்தக்கூடிய அந்த ஜிடி கான்ஸ்டபிள், அடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல், இந்த மாதிரி கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சடாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் இருக்கும். ஓகேவா, பிசி எக்ஸாம்லையும் கேட்பாங்க, எஸ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க, குரூப் 4 எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கை தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. அதில் முதல் கேள்வி பாருங்கள், இந்தியா திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரித்தது எந்த ஆண்டு? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா ஐநா சபையில் ஒரு தீர்மானம் வைப்பாங்க. எப்போ 2018 வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஆண்டை நீங்கள் எங்களுடைய திணைப்பயிர்கள் ஆண்டாக நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்பட்டு 2018 ஆண்டை நம்ம திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரிப்போம். எப்போ? 2018. ஆப்ஷன் சி 2018. இதை பற்றி ஒரு கேள்வி கூட குரூப் 2 மெயின்ஸில் இந்த கேள்வி வந்திருந்தது. திணைப்பயிர்கள் ஆண்டை பற்றி விரிவாக எழுதுன்னு சொல்லிட்டு மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? பாத்திமா பிவி. ஆப்ஷன் டி பாத்திமா பிவி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஆளுநர். இந்த ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர். அதாவது சதுரங்க போட்டியில், செஸ் போட்டியில் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் தான்? இந்த விஜயலட்சுமி, தமிழ்நாட்டில் சார்பாக. அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? ஸோ முதல் தலைமை நீதிபதினா நீங்கள் உச்சநீதிமன்றத்தை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒன்றுமே கொடுக்காம கேட்டால் நீங்கள் மெயினாக உச்சநீதிமன்றத்தை எடுத்துக்கணும். ஓகேவா, உயர்நீதிமன்றத்தை எடுக்கக்கூடாது. அப்போது முதல்ல சுதந்திரத்துக்கு பிறகு அந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிலால் ஜே கானியா. அவர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக சுதந்திர இந்தியாவில் முதல் தலைமை நீதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்கு இல்லையா, அந்த இது இவர் தான் முதல்ல பதவி வகித்திருப்பார். யார்? ஹரிலால் ஜே கானியா. ஆப்ஷன் ஏ ஹரிலால் ஜே கானியா. அடுத்து, மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 2018 குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ? 2004 தொடங்கியிருப்பாங்க. ஆப்ஷன் சி 2004. இது பார்த்தீங்கன்னா சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றத்துடைய ஒரு கிளை தான் அந்த மதுரையில் தொடங்கப்பட்டிருக்கும். நீங்கள் மதுரை சென்னை ரூட்டில் போனீங்க அப்படின்னா அந்த மதுரையிலேருந்து அவுட்ரு போன உடனே ரைட் சைடில் இருக்கும். ஓகேவா, மதுரையிலேருந்து போனால் ரைட் சைடு அந்த மதுரை கிளை நீங்கள் பார்க்கலாம், உயர்நீதிமன்ற கிளையை. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், புதுடெல்லியில் தான் பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்திருக்கும். ஓகேவா, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், இருந்தாலும் கூட கேட்கலாம். பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க மேலோட்டமாக, அதனால் படிச்சுக்கோங்க. தற்போதைய தலைமை நீதிபதி யார்? அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அவருடைய ஓய்வு பெறும் வயது என்ன? ஓகேவா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்னப்பா? 65. இதே உயர்நீதிமன்றத்திற்கு 62. அந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி படிச்சுக்கோங்க, உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி படிச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து, குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார்? ஸோ இந்த குட்டி ஜப்பான் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் நிறைய பேர். இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த சிவகாசி நம்ம குட்டி ஜப்பான்னு படிச்சிருப்பீங்க. அதை யார் அழைச்சாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய முதல் பிரதமரான நேரு, அப்படிதான் சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை இந்த சிவகாசி பார்வையிட வருவார். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஜப்பானில் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சகங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகாசிலையும் அச்சகங்கள் அதிகம் உண்டு. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கேலண்டர் இருக்கு இல்லையா, அது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா சிவகாசியில் அச்சடி தான் வரும். எல்லா மாவட்டங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் சரி. அது போக வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் அச்சகங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக சிவகாசியில் இருக்கும். அதனால் பார்த்துட்டு இந்த நேரு பார்த்திங்கன்னா ஜப்பான் போயிருக்கும்போது இதே மாதிரி அங்கே பிரிண்டிங் ப்ரெஸ் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இந்த சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று கூப்பிட்டுருவார். அதான் இந்த நேரு தான் பார்த்திங்கன்னா சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைச்சிருப்பார். ஆப்ஷன் சி நேரு. தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் எது?
இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவிலேருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டை பற்றியும் படிச்சுக்கணும், நீங்கள் வந்து இந்தியாவை பற்றியும் படிச்சுக்கணும். மக்கள் தொகை அதிக கொண்ட மாவட்டம், அதை பார்த்திங்கன்னா மாநிலம், அப்படி எல்லாமே டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஓகேவா? அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த பிசிக்ஸ் எக்ஸாம் டேட்டு வரட்டும், கொஞ்சம் நான் நெருக்கி நிறைய வீடியோ போடுற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? முக்கியமான பகுதிகள் எல்லாமே வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் நிறைய பேர் ஒரு சில கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் 2002 இப்போ 2022 வரைக்கும் உள்ள அந்த 20 வருஷ கொஸ்டினில் உள்ள பிசி எக்ஸாமில் உள்ள ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து தனியாக தொகுப்பு மாதிரி கொடுக்க சொன்னார். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கேள்விக்கு வந்துருங்க. அப்போ தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் என்னது? தருமபுரி. ஓகேவா? தருமபுரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறைந்த கல்வியறிவை கொண்டிருக்கும். அதிக கல்வியறிவை கொண்டது இந்த கன்னியாகுமரி. அடுத்து தமிழ்நாட்டில் மிக உயரமான சிகரம் எது? இது வந்து ரெண்டுமே குழப்பக்கூடிய கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனைமுடியும் குழப்பம், தொட்டப்பட்டாவும் குழப்பம். ஓகேவா? நீங்கள் தமிழ்நாடுன்னு கேட்டால் ஆப்ஷன் பி தொட்டப்பட்டாவை போடுறீங்க. இது தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னு கேட்டால் ஆனைமுடி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென்னிந்தியா, ஓகேவா, தெற்கு, அதாவது தென்னாப்பிரிக்காவில் யானை பெருசு அப்படி தான். அப்போ ஆனைமுடி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு தொட்டப்பட்டா தோ, அந்த தேவோட இன எழுத்து தானே, தேவுக்கு அடுத்தக்கூடிய இந்த தேவு, அப்படி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் உள்ள முதல் எழுத்து அதுக்கு அடுத்தால் வரக்கூடிய எழுத்து அந்த தோ அப்படி தானே. அப்போ தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டப்பட்டா, நல்லா வச்சுக்கணும். தொட்டப்பட்டா. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னு கேட்டால் ஆனைமுடி. அடுத்து தமிழ்நாட்டில் முதல் சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட மாவட்டம். இந்த கலைஞர் ஆட்சி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமத்துவபுரங்கள் தொடங்கியிருப்பாங்க. இப்போ எல்லா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா சமத்துவபுரங்கள் இருக்குது. அதை முறையாக கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா 1999 8 சரியாக தெரியல, 98 நினைக்கிறேன், மதுரையில் தொடங்கி வச்சுருப்பார். ஆப்ஷன் பி மதுரையில் தான் பார்த்திங்கன்னா முதல் சமத்துவபுரத்தை தொடங்கி வச்சுருப்பாங்க. அடுத்து தமிழ்நாட்டின் அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன கல்லார். நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மவுண்ட் செயின்ட் ராமன் படிச்சிருப்பீங்க அப்படி தானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன கல்லார் நீலகிரி பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி சின்ன கல்லார். இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக அளவு மழையை பெறும். ஆப்ஷன் சி சின்ன கல்லார். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காவேரி. ஸோ கர்நாடக மாநிலம் குடகுமலையில் உள்ள தலைக்காவேரி அப்படிங்கிற பகுதியில் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 761 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டில் பாஞ்சி கடைசியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கும். காவேரி தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மிக நீளமான ஆறு. தென்னிந்தியாவின் கங்கை என்றும் கூட இந்த காவேரி ஆறு அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் குழப்பமான கொஸ்டின், போன வருஷம் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி NH44. NH44 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. அதாவது தருமபுரி மாவட்டம் ஹோசூரில் இருந்து கன்னியாகுமரி, அதாவது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் அங்கேருந்து அமைந்திருக்கக்கூடியதோட இந்த NH44. இது தமிழகத்தில் NH44 அழைக்கப்படுகிறது. இது நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வாரணாசியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா NH7 என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டின் மிக தேசிய நெடுஞ்சாலையில் கட்டாயம் NH44 தான் இருக்கும். இது பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு கேள்வி தான். இந்தியாவின் மிக தேசிய நெடுஞ்சாலைனா NH7, வாரணாசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கொண்ட ஒரு மிக தேசிய நெடுஞ்சாலை. அடுத்து சதுப்பு நில காடுகள் காணப்படும் இடம். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வேதாரண்யத்தை தான் சதுப்பு நில காடுகள் காணப்படும். ஓகேவா? தமிழ்நாட்டில் அதிகமாக கேட்டால் கடலூர் இருக்கக்கூடிய அந்த பிச்சாவரம், முத்துப்பேட்டை தான் அதிகமாக இந்த சதுப்பு நில காடுகள் காணப்படும். இருந்தாலும் கூட அடுத்தபடியாக இந்த வேதாரண்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதுப்பு நில காடுகள் காணப்படும். நீங்கள் ஆப்ஷனை பார்த்து போடணும். ஆப்ஷனை பாருங்கள், புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர் இருக்குது. இங்கே எங்கேயுமே பார்த்திங்கன்னா கடல் கிடையாது. கடல் இருந்தாலுமே கூட அந்த சதுப்பு நில காடுகள் காணப்படாது. ஓகேவா? அப்போ வேதாரண்யம் அப்படிங்கிற பகுதியில் மட்டும்தான் இந்த சதுப்பு நில காடுகள் காணப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையில் முதலாக ஒரு இந்திய நீதிபதி நியமிக்கப்படுவார். அது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பும். யார்? முத்துச்சாமி. நீங்கள் 10th பாடத்தை படித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? முத்துச்சாமின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் டி முத்துச்சாமி தான் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி. அடுத்து தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழர். இது பார்த்திங்கன்னா சினிமா துறையில் ஒரு மிக உயரிய விருதுனே சொல்லலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பெற்ற தமிழர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் நடிகர் வந்து சிவாஜி கணேசன். இவர் தான் பார்த்திங்கன்னா முதல்ல அந்த தாதா சாஹேப் பால்கே விருதை வந்து பெற்றிருப்பார். ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன். அடுத்து பார்த்திங்கன்னா ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யார்? இந்த ரூபாய் நோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லா ரூபாய் நோட்டுமே ₹10 நோட்டு, ₹20 நோட்டில் பார்த்தீங்கன்னா RBI கவர்னர் வந்து கையெழுத்திட்டிருப்பார். அப்படின்னா அதில் கவர்னர் போட்டு சக்தி காந்ததாசன் அவர் வந்து சைன் போட்டிருப்பார். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய நோட்டில். ஓகேவா? இப்போ 2000 நோட்டை வந்து RBI திரும்ப வச்சுது. 2000 நோட்டு வந்து புழக்கத்தில் இல்லை, அதை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அந்த ₹1 நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இவர் RBI கவர்னர் வந்து கையெழுத்திட மாட்டார்.
யார் கையெழுத்திடணும்னு பார்த்தீங்கன்னா நிதி செயலாளர்னு சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ₹1 நோட்டில் வந்து சைன் பண்ணுவார். அந்த ₹1 நோட்டு யாரும் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், அதில் வந்து கவர்னர்னு இருக்காது. ஓகேவா, நிதி செயலாளர்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. அப்போ ₹1 நோட்டில் கையெழுத்திடுவர் யார்? நிதி செயலாளர். அடுத்து ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா, 1934 RBIயோட அந்த அடிப்படை சட்டம் உருவாக்கப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதிய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற நூலிலிருந்து ஒரு கட்டுரையை படித்து இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டு அவர் ஒரு பேங்க் உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்குவாங்க. 1934 அடிப்படை சட்டம், 1935 உருவாக்கம், 1949 நாட்டுடைமை. ஏன்னா 1935 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நடக்கும். அதனால் நாட்டுடைமை ஆக்க முடியாது. அதனால தான் சுதந்திரம் வாங்கின பிறகு 47 சுதந்திரம் வாங்கின பிறகு 49 நமக்கு வந்து அந்த RBI வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். இந்திய அரசுக்கு சொந்தமான வங்கின்னு சொல்லிட்டு 1949 நம்ம வந்து நாட்டுடைமை ஆகிடுவோம். அப்போ உருவாக்கம் எப்போ? 35, நாட்டுடைமை எப்போ? 49. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2011 வரைக்கும் நம்ம மக்கள் தொகை எடுத்தாங்க. 2021 எடுக்கணும், ஆனால் எடுக்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொரோனா அந்த மாதிரி காலகட்டங்களால அது தள்ளி போயிடுச்சு. இன்னும் 2031 தான் பார்க்கணும். ஓகேவா, இந்தியாவில் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படும். அப்படி ஃபஸ்ட்டு எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1872 எடுத்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணதுனால வங்காளத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கு எடுத்திருப்பாங்க. வங்காளத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் நடத்தப்பட்டிருக்கும். எப்போ? 1872 முதல்ல அப்போ தான் மக்கள் தொகை கணக்கு எடுக்காங்க. ஓகேவா, மேயா பிரபுன்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து இந்த மக்கள் தொகையை வந்து முதல்ல பண்ணி வச்சிருப்பாரு 1872. அடுத்து இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது? இப்போ இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஓகேவா, ஸோ சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. நல்லா ஞாபகத்துக்கு 2011 எடுக்கப்பட்டது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் வரவு செலவு திட்டத்தை தயாரித்தவர் யார்? ஸோ ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா 1947 நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 1952 முதல்ல பாராளுமன்றம் கூடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சு ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறாரு. அப்போ தான் முதல்ல பாராளுமன்றம் கூடுது. அப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். அப்படி தானே இப்போ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடக்கும். பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும். அப்படி முதல்ல பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் செட்டியார். இவர் தான் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து நிதி அமைச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா முதல் பெண் நிதி அமைச்சர். ஆனால் முதல்ல அந்த பட்ஜெட் திட்டத்தை வந்து முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து இந்தியர். ஓகேவா, யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் செட்டியார். இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் இந்தியர். இவர் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு ஆள் தான். 1860 அந்த ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதை கொண்டு வந்திருப்பாங்க. கானிங் பிரபுன்னு நினைக்கிறேன். கானிங் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா 1860 அந்த பட்ஜெட்டை கொண்டு வந்துடுவார். ஓகேவா, இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர். இது ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஸ்டினில் இருக்கும். நீங்கள் 9ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஜேம்ஸ் வில்சன் தான் பார்த்தீங்கன்னா 1860 முதலாக வருமான வரியை வந்து கொண்டு வருவார். நம்ம இப்போ கட்டுறோம் இல்லையா, வீட்டுக்கு ரசீது, வீடு கட்டுறோம் ரசீது, அது வந்து சொத்து வரி. அப்படி தானே அந்த மாதிரி வருமான வரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். 5 கோடிக்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சா நீங்கள் வந்து ஒரு % வட்டி கட்டணும். இது வந்து 1860 ஜேம்ஸ் வில்சன் அங்கே வந்து கொண்டு வந்திருப்பார். இவர் ஒரு ஆங்கிலேயர். ஓகேவா, ஜேம்ஸ் வில்சன் தான் முதலாக இந்தியாவில் வருமான வரியை கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜிஎஸ்டி அழைக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க? 2017 ஜூலை 1 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு துவங்கப்பட்டது? இந்தியாவில் நிறைய இடங்களில் நீர்மின் நிலையங்கள், அதாவது நீர் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபநாசம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை, இந்த மாதிரி அணைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீரை வச்சு நம்ம மின்சாரம் எடுக்கிறோம். அப்படி முதல்ல இந்தியாவில் துவங்கப்படுறது பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங், மேற்கு வங்க மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோடை வாழிடம் தான் இந்த டார்ஜிலிங். இங்கே தான் பார்த்தீங்கன்னா முதலாக நீர் மூலமாக மின்சாரம் எடுக்கக்கூடிய அந்த நீர்மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். எங்கே? டார்ஜிலிங். இது எங்கே இருக்குது? மேற்கு வங்காள மாநிலம், அதாவது ஓகேவா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கொடை வாழிடம். இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படி தானே, நம்ம வந்து இந்திய மதிப்பில் ரூபாய்ங்கிறோம். அமெரிக்காவுக்கு டாலர், ஜப்பானுக்கு எண்ணு, சீனாவுக்கு பார்த்தீங்கன்னா யுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி நேம் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு வந்து ரூபாய்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகே, ₹1, ₹2, ₹500, ₹1000 சொல்கிறோம் இல்லையா, அதான் என்னது ரூபாய். அது என்ன மொழி சொல்லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத சொல்லிருந்து வந்த ஒரு சொல் தான் இந்த ரூபாய். இது ஒரு தமிழ் சொல் கிடையாது. ஓகேவா, ரூபாய்ங்கிறது தமிழோ ஒரு ஆங்கிலம் எதுவுமே கிடையாது. ஒரு சமஸ்கிருத சொல் தான் இந்த ரூபாய். அதை தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி. ஸோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கேப்பில் இலங்கைங்கிற ஒரு தீவு அப்படி தானே, அந்த தீவு வந்து தனித்தனியோட தீவு. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வாய்க்கா மார்க்கில் ஒரு இது பிரிக்கும். ஓகே, ஒரு 6 மார்க்கில் ஒரு சின்ன நீர்ச்சந்தி வந்து பிரிக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ பாக் நீர்ச்சந்தி.
அடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டின் பெயர் என்ன? ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு எல்லை கோடு உண்டு. அது எப்போ பார்த்தீங்கன்னா 1947 மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிக்க வருவார். ஓகேவா? அப்போது ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஆள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பு மூலமாக இந்த இதுக்குங்க நீங்கள் பாகிஸ்தானை பிரிச்சுக்கோங்க, இது வரைக்கும் பாகிஸ்தான், இதுக்கு இங்கே இது உள்ள பகுதி வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டு மேப்பில் தான் போட்டுருப்பார். ஓகேவா? மேப்பில் கோடு போட்டு காமிச்சிருப்பார். அதை வந்து நம்ம எல்லையை எடுத்துக்கிட்டோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் எல்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் என்னது அந்த கோடு வந்து என்னது ராட்க்ளிஃப் எல்லை. பார்டர் தான் என்னது ராட்க்ளிஃப். அந்த பார்டர் பகுதிங்கிறது வாகா எல்லை. நம்ம சுதந்திர தினத்துக்கு குடியரசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்புகளை பரிமாறிக்கொள்வாங்க ராணுவ வீரர்கள், அது வந்து வாகா எல்லை. இது பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் கோடு. ஓகேவா? ஆப்ஷன் சி ராட்க்ளிஃப். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது வகுப்புக்கான 25 கேள்விகள். இதுலேருந்து அதிக கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.